சார் வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? என்ன சார் புரோக்கர் புண்ணிய கோட்டின்னா இந்த ஊர்ல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏதோ அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு புண்ணியத்தை தெரிவிக்குவே. என்ன செட்டப்? அதான் விளையாடுறியா? பின்ன உங்ககிட்ட விளையாடவா நான் யாருகிட்ட விளையாடுவேன்? என்ன மாமனா? என்ன அப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? உங்களுக்கு மட்டும் மாமா இல்ல, இந்த ஊருக்கே மாமா. வாழையடி வாழையா எங்க அப்பாவும் மாமாவும். அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? என்னையும் அந்த வேலையில சேர சொல்றியா? எனக்கு போட்டிய ஏதாவது உங்களுக்கு உருப்படி வேணுங்கடா? உருப்படியா? எழுந்துறியா? ஏங்க அடச்சி எழுந்துறியா? என்னங்க உடம்பு எப்படி இருக்கு? இது ஆடி அடங்கி போச்சுங்க. உங்க உடம்புதான் ரொம்ப நல்லா இருக்குது. 14 வயசுல இருந்து 41 வயசு வரலையும் ஸ்டேட் வாரியா வச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்க, செட்டப் பண்ணிடுறேன். எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் தான். இத பாருங்க. போய. இத பாருங்களேன். போயா. இத்தையாவது பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க பெரிய கில்லாடி சார். லேட்டஸ்ட் ஐட்டமா பார்த்து பிடிச்சிட்டீங்க. ஆனா கொஞ்சம் ரேட்டு தான் அதிகப்படியாகும். என்ன சொல்றீங்க? சிவந்த ரோஜா மேனி. அப்ப போலாங்களா? என்னதா ஏற்பாடு பண்ண? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பார்ட்டி இங்க வராது, நீங்க தான் அங்க போகணும். என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். சிங்கத்தோட குகையில மான் குட்டியை சந்திக்க போறேன். இந்த உருவத்துல வர மாட்டேன், மாறு வேஷத்துல வருவேன். அப்ப போட்டோ கொடுக்குறீங்களா? இன்னும் 4 இடத்துல காட்டணும். பாத்தீங்களா? செட்டப் பண்ணிடுறேன். You look beautiful. Thank you. Hi. Please sit down. Thank you. Thank you. இது மது ரொம்ப கிக்கு இவரதான். I see. ராஜபோதை எனக்கு வேண்டாம். ராஜபோதை எனக்கு பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும்? எனக்கு இந்த ராணி போதை தான் பிடிக்கும். இத நீயே குடி. நீ ரோமாபுரியில இருக்க வேண்டியவோ. ரோமாபுரி ராணிங்க தான் தமிழ்நாட்டு முத்துக்களை மதுவுல போட்டு குடிப்பாங்க. ஆமா, இது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆபரேஷனுக்கு முன்னால மயக்க மருந்தை யூஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு இது. ஆபரேஷன்? அவசரம் என்ன? பொழுது விடுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஏதா பேசுவோம். இங்க நாம பேசித்தானே இந்தியாவின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கணும். பேசுங்க. தொழில் எப்படி? மத்த தொழில் எல்லாம் வேலை நிறுத்தத்துக்காக கதவடைப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த தொழிலுக்கு எப்படி வந்த? நீங்க என்ன பத்திரிக்கை நிருபரா? வந்த வேலையை கவனிச்சுட்டு போங்களேன். ஏன் வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க? கலை சேவைனா சும்மாவா?
கலை ஆர்வத்துல வந்த கோளாரா? வெக்கக்கேடு. கிராமத்துல சந்தோஷமா தெருவுல ஆடி பழிச்சிட்டு இருந்தேன். கன்னத்துல 2 குடுத்து எங்கடி போறேன்னு அந்த பாவி தடுத்து நிறுத்தி இருந்தா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன். யார் அந்த பாவி? பாவியா? சரியான அப்பாவி. என் மச்சான ஒரு மண்ணாங்கட்டி. ஏன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு அந்த சண்டாளனை அனுப்பி வச்சுட்டான். யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொழிலை விட்டுடுவியா? கல்யாணமா கல்யாணம்? என்ன இவன் கட்டிக்குவான்? அவன் 1000 பேர் கிட்ட போவான். தனக்கு வர்றவன் மட்டும் தர்ம பத்தினியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். கற்புக்கு எப்பவும் ஒன்மை டிராபிக் தான் சார். நடக்கிறத பத்தி பேசுங்க. ஏன் நடக்காது? நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி ஒண்ணு நடந்தது மறந்து. கல்யாணங்கிறது மறந்துடுறது இல்லம்மா. கல்யாணம் கனவே. அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு நல்ல கல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வேண்டியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, சொல்லு. ஒரு பொண்ணு விதவையா இருக்கலாமே தவிர வாழாவட்டியா இருக்க கூடாது. புருஷனும் கொண்டாட்டியும் சண்டை போட்டாவது ஒன்னா இருக்கணுமே தவிர பிரிந்து இருக்க கூடாது. அப்பேற்பட்ட சீதையை கூட கொஞ்ச நாள் புரிஞ்சதுனால ராமன் சந்தேகப்பட்டான், சீதைய தீ குளிக்க சொன்னான். இல்ல, அது ராமனுடைய பலவீனம். சீதை என்ன பண்ண முடியும் அதுக்கு? பொம்பளைய சந்தேகப்பட்டு ஆம்பளை தீ குளிக்க சொன்னான். சந்தேகத்துக்கே இடமில்லாம தப்பு பண்ற ஆம்பளைங்களை என்ன செய்யறது? என்ன பேசாம இருக்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? திருத்த முடியாத அளவுக்கு அவர் கெட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட நான் எப்படி வாழ முடியும்? அவர் கெட்டவராவே இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். என்ன சொல்றீங்க அம்மா? என்னதான் கெட்டவரா இருந்தாலும் நீங்க அவரோட பாசமா இருந்திருந்தா இவ்வளவு பாசமா நடந்துக்கிறவள மோசம் படலாமான்னு அவர் மனசாட்சியே அவரை கேட்டிருக்கும். அப்படி ஒரு நிலைமை நீங்க உண்டாக்கலையே. கட்டின பொண்டாட்டியே கணவனை அலட்சியப்படுத்தினா நல்லவனும் கெட்டுத்தான் போவா. அதனால உங்களுக்கு தான் தவிர அவருக்கு இல்லம்மா. எப்படி? நீங்க இல்லைன்னா இன்னொருத்தையோட அவர் வாழ்ந்துட முடியும். ஆனா நீங்க படிப்பும் அறிவும் எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான், எப்படி அழிச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.